இந்த மாதிரி ஒரு அருமையான வெடி சத்தத்தை வாழ்நாள்ல கேட்டதில்லை. ஆரம்பமே பிரமாதமா இருக்கு. இப்போ நல்ல ஒரு சினிமாலாம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்னு போடுவாங்க. சில கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல போய் வாங்கும் போது மைசூர் பாக்கு சாம்பிள் காட்டுவாங்க. ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கறதுக்கு முன்னாடி. வரப்போற 2-3 டேஸ் நம்மளுடைய சாதனா கேம்புக்கு இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஆரம்பிச்ச விதம் அருமை, ரொம்ப அருமை. பஜன் அருமை, அண்ணாவோட பேச்சு அந்த 3 பாயிண்ட்ஸ் அருமை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆடிய பரதநாட்டியத்துல கொஞ்ச நேரம் உயிருள்ள பொண்ணு மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சில மாதிரி சாமியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஜாக்கி வச்சு ஒருத்தங்களை தூக்குற மாதிரி அந்த ஸ்டெப் எழுந்து பண்ண அருமை, அருமையான நாட்டியம் பண்ண. அதை தொகுத்து வழங்கிய என் அருமை சகோதரி சகோதரர்கள் இந்த இடத்துக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்த விதம் டெஃபினெட்லி சுவாமி will be very happy with the way இவங்க இந்த காம்பேரிங்க பண்ணதுக்கு அந்த பண்ண விதம் இருக்கு இல்லையா. இதுல இன்னைக்கு நடந்த இது எல்லாத்தையும் மையமா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா யூனிட்டி. எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு இந்த நெக்ஸ்ட் 2 days கேம்ப்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது யூனிட்டி இஸ் டிவினிட்டி அப்படின்ற தலைப்புல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்திருக்க நான் முயற்சிக்கிறேன். என்ன இவர் இப்படி முயற்சிக்கிறேன்னு சொல்ற? என்ன விட்டுரு. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள கிருபானந்த வாரியார் ஒருத்தர். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் தெரியல. அவரை இந்த பேராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருபானந்த வாரியார். சரி, எத்தனை பேருக்கு அவர் தெரியும்? கை தூக்க முடியுமா? இவ்வளவு பேருக்கு தெரியும். ஓகே ஓகே ஃபைன். அவரே அவருடைய பேச்சுக்களை ஆரம்பிக்கிறதுக்கு போது எல்லாம் வல்ல வயலூர் ஞான பண்டிதனின் கருணையினாலே இந்த தலைப்பின் கீழ் நான் உங்களுடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். யார் அப்படி பேசுறாங்க? முயற்சிக்கிறேன். கிருபானந்த வாரியாரே அவ்வளவு ஹம்புலா இருக்காரு. அப்ப அந்த யூனிட்டிக்கு மிக மிக ஃபண்டமெண்டல் ரிக்வயர்மெண்டா நான் பாக்குறது சுவாமி நம்ம எல்லா சாய் டிவோட்டிக்கும் அவரா நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய முதல் கோட்பாடு என்னன்னா இந்த ஹியூமிலிட்டி. இந்த அருமையான ஒரு சாய் சகோதரர் சகோதரியை பார்க்கும் போது அவங்க கிட்ட 3 விஷயங்களை நீங்க பார்க்கலாம்னு சுவாமி சொல்லியிருக்காரு. அவங்க கிட்ட ஒரு 3 விஷயம் இருக்கும். இதை பார்த்தா அவங்களுக்கு சாய், இவர் வந்து ஒரு சாய் பிரதர், இவங்க ஒரு சாய் சிஸ்டர்னு சொல்லிடுவாங்க. இல்ல வேற யார்கிட்டயாவது இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் இவங்க பார்த்தா சாய் டிவோட்டி மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க சாய்ராம், நீங்க ஏதாவது சாய் டிவோட்டியா? இல்லைங்க, எனக்கு சாய்ராம் யாருன்னு தெரியாது. இல்ல உங்களோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா இந்த சத்யசாய் ஆர்கனைசேஷன் ஆளுக்கு பிஹேவ் பண்ற மாதிரி பண்றீங்களே. அப்படி என்ன 3 விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா சுவாமி சொல்லியிருக்க முதல் ஒண்ணு நயனோமே பிரேமதார். கண்கள் அவங்க பார்க்கிற பார்வையில பார்த்தீங்கன்னாலே அந்த பார்வையில பிரேமை தாரணம்னா அருவி எப்படி ஒரு அருவி கொட்டுதோ அந்த மாதிரி ஒரு கண்ணிலேயே அன்பை கொட்டுவார்கள். அப்படி யாரெல்லாம் நீங்க பார்த்தீங்க, யாரு கண்ணிலேயே அன்பை கொட்டுறாங்க, அந்த குணம்லாம் நமக்குள்ள இருக்கா? ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் 3 பாயிண்ட்ஸ் அவர் சொன்னார். நம்ம சமீதன் என்ன இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. 5 more minutes 10 more minutes. நல்லது நல்லது, வேணும் வேணும். எனக்கு எடிகாரம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அக்கண்ட பஜன் மாதிரி நான் அக்கண்ட ஸ்பீச்சே கொடுத்துருவேன். கரெக்ட், நல்லது நல்லது. 5 minutes நிறுத்தாதீங்க, 15 சொல்லிடுங்க. எனக்கு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். 15 கிட்ட சொல்லிடுங்க. ஓகே. ஸோ முதல்ல நயனோமே பிரேமதார்னு இருந்தா பகவான் சுவாமியுடைய டிவோட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் 1 பிரேமை தாரணம்னா அருவி மாதிரி அன்பை பார்வையில. 2வது வச்சனோமே அமிர்ததா, அவர்கள் பேச்சில் அன்பான சொற்களும் இனிமையான சொற்களும். வேற ஒரு இடத்துல கூட இருக்காங்க,
அருமையான பழங்கள் இருக்கும்போது அதை விட்டு காயை எடுத்து சாப்பிடுற மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க சில பேர். என்னுடைய கம்பெனி இப்ப இவங்க படிச்சாங்க, அதுல அடுத்த தரம் படிக்கும் போது மை டியர் சிஸ்டர் கொஞ்சம் இந்த இதை மாதிரி கொஞ்சம் டெக்ஸ்ட் எல்லாம் நல்ல உண்மைதான், அதை கொஞ்சம் மாத்துறது என் ரிக்வஸ்ட் எப்படி பாருங்க, நியாயமா பட்டா எடுத்துங்க. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னன்னு சொல்றேன், ரிக்வஸ்ட் ஆகும் என்னன்னா, இவர் இமயமலைக்கு போய் சுண்ணாம்பு அடித்தார், மலையிலேயே சுண்ணாம்பு அடித்தார்னு கை தட்டலாம், கிரேட். இவர் வீணையை கொண்டு போய் இமயமலை அடியில ஒரு பாட்டை பாடினார், மகாவி சிவனே உருகி போனார். ராவணன் அந்த பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, இந்த மாதிரி வீணையை வாசிச்சிருக்காரு. அந்த மாதிரி நான் இங்கிலீஷ்ல எப்படி எழுதியிருந்தேன்னா, by the divine grace of Swami I got the blessing of joining Bala Vikas. With the blessing of Swami I completed Bala Vikas. With the blessing of Swami I joined college. இப்படி இருக்கிறதே நல்லதுமா. எல்லா ஆளுங்களுக்குமே சாமி இப்படி ஒரு டெஸ்ட் கொடுத்து பாக்குறாரு, கண்ணா உன்னை ரொம்ப ஏத்துறாங்க. இப்படி ஏத்தும் போது நம்ம ஹெட்டுக்கு போச்சுன்னா காலி. டக்குன்னு தலைவா, நான் இன்னைக்கு ராத்திரி உங்களோட கல்யாண சத்சங்கம் வச்சுக்கலாம்னு இருக்கேன், தயவு செஞ்சு அரை மணி நேரம் என்னோட ஒதுக்கிங்க. என் வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு சாமி சொல்றாரு, நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்க மனசாட்சி பிக், இந்த ஆள் சொல்றது நியாயம் தான் சொல்லும். நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்க மனசாட்சி. உங்க பேர் எனக்கு தெரியாது, சாமி சொல்றாரு, சொல்லிட்டேன், ரெடி ஆயிடுங்க, ராத்திரி இருக்கு உங்களுக்கு தனி சத்சங். அவ்வளவுதான். இஸ் a wonderful treasure. என்ன மாதிரி இஸ் a wonderful சாய் பிரதர். என்னிடம் இருந்த அனைத்து குணங்களையும் நான் இப்போ அவர்கிட்ட பார்க்கிறேன். இருக்கிறேன். நான் பாஸ்ட் டென்ஸ், அவர் பிரசன்ட் டென்ஸ். அதனால இது மற்றவங்களுக்கு தேவையில்லை, நாங்க ரெண்டு பேரும் தனியா பண்ணிக்கிறோம். இப்போ நான் சப்ஜெக்ட். தேங்க்யூ வெரி மச். சாமியே கை தட்டினதா எடுத்துக்கிறேன். வெரி குட். நெக்ஸ்ட், என் கம்பெனியில நான் கன்சல்டண்டா நிறைய கம்பெனிஸ்ல கன்சல்டண்டா போகும்போது ஒரு கம்பெனியில கூப்பிட்டு, என் கம்பெனிக்கு நீங்க கன்சல்டண்டா வரணுங்க, எங்களுக்குள்ள யூனிட்டியே வளர்த்துக்க முடியலங்க. உண்மையில நடந்த விதம், எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க எங்க கம்பெனியில யூனிட்டியை, இது என்ன டேப்லெட்டாங்க, யூனிட்டி சவிதன் தயவு செஞ்சு நீங்க ஒரு டேப்லெட் பண்ணி கொடுங்க. அவர் ஒரு டேப்லெட் கொடுப்பாரு. அந்த ஆபீஸ்ல போயிட்டு எல்லாருக்கும் இந்த டேப்லெட்டை போட்டா எல்லாரும் டெய்லி ஒரு டேப்லெட் சாப்பாடுக்கு முன்னாடி ஒண்ணு சாப்பிட்ட அப்புறம் ஒண்ணு போட்டுட்டா யூனிட்டி வளர்ந்துருமா? யூனிட்டி வளராது. ஒத்துமையா நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறதுக்கு சுவாமி இத்தனை வருஷமா சில சிஸ்டம் கொண்டு அவர் அவதரிச்ச போது பகவான் ஸ்ரீ சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அவரே ஆரம்பிச்சு சில கோட்பாடுகளை நமக்கு வழிமுறைகளை அவர் வழிகாட்டியிருக்கார். ஜென்ஸ்னா இப்படிதான் உட்காரணும், லேடிஸ்னா இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் துப்பட்டா போடணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு நம்ம சீனியர் சொல்லி கொடுத்து அதுபடி நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டு வந்தது. இன்னைக்கு எவ்வளவு புதுசா நிறைய ஏபிடி இன்டர்நேஷனல் அது இதுன்னு கம்பெனிகள் ஆரம்பிச்சாலும் பகவானே அவதரிச்சுக்கு பண்ணறதுக்கு இணையா வேற எதுவுமே வராதுங்க. முயற்சிக்கலாம், இத மாதிரி டூப்ளிகேட் காப்பீஸ் எல்லாம் நிறைய அடிச்சு பார்க்கலாம். இது ஒரிஜினல். இந்த ஒரிஜினல்ல நம்ம எல்லாம் சேர்றதுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். அரிசி மானிடராய் பிறத்தல் அரிசி. அந்த மானிடராய் பிறத்தலிலும் கூன் குருடி செவிடி இல்லாமல் பறக்கிறது ரொம்ப அரிது. அப்படியே பறந்தாலும் ஒரு அவதாரம் அவதரிச்ச கைத்திலேயே பறக்கிறது ரொம்ப அரிது. அப்படியே பிறந்தாலும் அந்த அவதாரமே தன் பெயர்ல சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அதுல போய் சேர்றது அதனிலும் அரிது, மிகப்பெரிய அரிது. அதனிலும் அரிது. சேர்ந்தது பெருசு கிடையாது, காலேஜ்ல போய் சேர்றது பெருசு கிடையாது. ஜிம் கம்பெனி, ஜிம் பாடி பில்டிங் ஜிம் எல்லாம் இருக்குங்க, அந்த ஜிம்ல போய் சேர்றது பெருசு கிடையாது. ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தோம்னா இங்க கொடுக்குற கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணணும். அதை பண்ணலன்னா ஜிம்முக்கு போயிட்டு டெய்லி நானும் ஜிம்முக்கு இன்னைக்கு காத்தால 7 மணிக்கு போயிடறேன், 8 மணிக்கு வரேன்னா தொப்பை எப்படி இருந்ததோ அப்படியே தான், 8 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும், தொப்பை குறையாது. ஜிம்முக்கு போய் வேலை பண்ணணும். அந்த மாதிரி சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தவங்க சுவாமி கொடுத்திருக்கிற கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணணும். இது ஃபாலோ பண்ணா யாருக்கு நல்லதுன்னா, சவிதன் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்க, நான் போனேன், சவிதன் எனக்கு தொப்பை ஜாஸ்தி இருக்கு, எனக்கு சுகர்ல HbA1c
8.6 இருக்குன்னா சபித்தர் சில கைடன்ஸை கொடுத்தா, மாதிரியை கொடுத்தா, இதை ஃபாலோ பண்ணா யாருக்கு நல்லது? சபித்தருக்கு நல்லது இல்ல. எப்படி எத்தனை பேர் கவனிக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் குருவம் மேல அப்படியே என்ன ஆச்சு, நல்லா தானே. இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நமக்கு நல்லது. இதை நான் ஃபாலோ பண்ணாம போயிட்டா HbA1c 8.6 இருந்தது 9.6, 10.6, 11.6 ஏறினே போகும். 3 மாசத்துல என்னோட HbA1c 8.6 இருந்து 6.8 குறைஞ்சிருச்சு. ரெக்கார்டு இருக்கு. இப்போ நான் அதிகமா குறைஞ்சிருச்சு. அது காரணம் டாக்டர் கொடுத்த மெடிசனை சாப்பிட்டோம், காத்தால வாக்கிங் போக சொன்னாரு. இது எல்லாம் மேல சில விஷயங்கள் சொன்னதுல ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பாயிண்ட் வரும். இப்போ நான் உங்களுக்கு 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். சாய் டிவோட்டியில 2, நயனோமே பிரேமுதார் வச்சனோமே அமிர்ததார். 3வது பாயிண்ட் ஸ்ரீ சத்ய சாயி மேரா ஜீவன் ஆதார். இப்படி இந்தியில சொல்லியிருக்கேன், அதை தமிழ்ல சொல்றேன். கண்ணில் பார்வையில அன்பு பொழியணும், பேசும்போது அதுல இனிமையா பேசணும். 3வது பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா தான், அவருடைய வழிகாட்டுதல் தான் என் வாழ்க்கையின் வழிகாட்டுதல். அப்போ உங்க ஆபீஸ்ல இருக்கிற உங்க பாஸ் உங்களுக்கு முக்கியம் இல்லைங்களா? முக்கியம்தான். என் பாஸ் முக்கியம்தான். அந்த பாஸே நம்ம சுவாமி சொல்ற சில வேல்யூ சிஸ்டம்க்கு தவறா செய்கிறார் அப்படின்னா அந்த பாஸ்க்கு, ஐயா என் சுவாமி சொல்றதுக்குலாம் நீங்க மீறி தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட கண்டினியூ பண்றதுக்கு நான் சரியா நாள் இல்லைங்க, நீங்க வேற ஆளை பார்த்துங்க, நல்லது. கமிங் டு தட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் இந்த யூனிட்டி. இந்த யூனிட்டி நெக்ஸ்ட் 2 நாள் ஒர்க் ஷாப்ல நம்ம எல்லாம் பார்க்க போறது என்னன்னா, இந்த கம்பெனிஸ்ல என்னை கூப்பிட்டு யூனிட்டி கொண்டு வாங்கன்னும் போது எதுக்காக என்ன செலக்ட் பண்ணாரு? வாரத்துல ஒரு நாள் வாங்க, மாசம் உங்களுக்கு இந்தியன் ரூபீஸ்ல 1 lakh rupees கொடுத்துறேன். ஒரு கம்பெனி அவங்க கொடுத்த டார்கெட்டுக்கு மேல நான் அச்சீவ் பண்ணி கொடுத்துட்டு 1 yearல முடிக்க சொன்னாங்க. 8 monthsல முடிச்சேன். அந்த growth இவ்வளவு, இத்தனை growth because of unity இவ்வளவு வரணும்னு X கேட்டதுனால நான் 10x பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அவார்டை வாங்கி வெளியில வந்துட்டேன். இப்போ இதுல ஐயா கைத்தட்டலனாலும் பரவாயில்ல. இப்போ நமக்கு முக்கியமா என்ன தோணும்னா, அவர் ஏன் என்ன இந்த கம்பெனிக்கு யூனிட்டிக்கு செலக்ட் பண்ணார்னா, அந்த அவுட் சைடர் நம்ம பகவான் சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல என்ன பாக்குறாரு? எப்படிங்க நீங்க இப்படி டிசிப்ளினா இருக்கீங்க? உங்க சத்யசாய் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் வந்து பார்த்தா, அவுட் சைடர் வந்து பார்த்தா, கொஞ்ச நேரம் முன்னாடி இங்க உண்மையா நடந்த விஷயம். எல்லாரும் நம்ம சாமி பஜன் கவனம் சேர்ந்தோம். மனசுல ஒரு ஆசை, அடடா சாமி பாதம்லாம் வச்சோமே, ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால பூ வைக்க முடியாம போச்சு, ஏதோ சம்திங் பூ வர வேண்டிய டயத்துல வரல, ஏதோ நம்ம எவ்வளவுதான் பிளான் பண்ணி பண்ணாலும் சாமி ஒரு டயத்துல டங்குன்னு நம்மள ஏதாவது ஒரு இடத்துல பத்தியா ஏதாவது ஒரு இடத்துல இது வித்தின் இந்த ஃபேமிலிக்குள்ள பேசும். இது வித்தின் அவர் ஃபேமிலி, அவர் சத்யசாய் இன்டர்நேஷனல் ஃபேமிலி, அதுக்குள்ள சொல்லும். இது யாரோ பூ கொண்டு வர வேண்டிய, அதுக்காக இன்னைக்கு ராத்திரி போயிட்டு சாமி இன்னைக்கு நான் பூ போடல, அதனால இன்னைக்கு ராத்திரி நான் பட்னி கிடந்துடுறேன், நான் தான் முதல்ல டின்னர் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டாங்க. அதனால யாரும் வந்து அந்த மாதிரி இதுக்காக பட்னிலாம் இருக்காதீங்க. சாமி ஒன்னு ஓகே 10 நாள் நீ பட்னியா இருந்த, எனக்கு பூ வைக்கணும்னா நான் சந்தோஷமாயிட்டேன், அப்படி இல்லை நம்ம சுவாமி நெவர். சரி, இனிமே இந்த தப்பு எப்படி நடக்காம, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாமல் இது நடந்திருந்தால் திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ, இதான் பாட்டு. அப்போ பூ வைக்கணுமே, சரி இங்க இதுதான் இவ்வளவு பெரிய இடத்துல பூவா இருக்காது, சரி வீடுகளுக்கு போனேன். இங்க போய் பார்த்தா பச்சை கலர்ல கார்டன் இருக்கு, தோட்டம் இருக்கு, குரோட்டம் இருக்கு, மரம் இருக்கு, செடி இருக்கு, எந்த இடத்துலயுமே பூவே காணும், எங்க போனாலும் பூ இல்லை. அப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவுட் சைடர்ஸ் இந்த இடத்தோட செக்யூரிட்டியும் ஒரு வாட்ச்மேன் மாதிரி 2 பேர் இந்த இடத்துல நின்றுட்டு பாடி பஜன்ல இருந்தவங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். செக்யூரிட்டியும் இன்னொரு இங்க நின்றுட்டு இருந்தாங்க. அந்த 2 பேர் இந்த பஜனை ரசிக்கிறாங்கம்மா. வாட் இஸ் சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சுவாமி தொடங்கியது. நான் சொல்றது தம்பின்னு உரிமை எடுத்து சொன்னது காரணம், நான் 1966 born, நீங்க அதுக்கப்புறம் பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த உரிமையில சொல்லிட்டேன். சாய் சகோதரர் சுவாமி சொன்ன விஷயம் என்னன்னா, அவருடைய அவதார நோக்கமே உலகமெங்கும் இருக்கும் மக்களுக்கு
ஆனந்தமும் இன்பமும் சுகமும் அருளறதுக்காக அவர் பேர்ல சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒண்ணு ஆரம்பிச்சு வைக்கிறார் உலகம் எங்கும். இப்ப நான் திரும்பி போயிட்டு பாண்டிச்சேரியில மட்டும்தான் இதை பண்ணுவேன்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுங்க, நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி. சாமியோட இன்டென்ஷன் உலகமெங்கும் போய் சேரணும். மலேசியால நடக்கணும், சிங்கப்பூர்ல நடக்கணும், அமெரிக்கால நடக்கணும், அங்க நடக்கணும். அதுக்காக அவர் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்றாரு. அவர் கொடுக்குற கோட்பாடுகள் எந்தெந்த நாடுல அதுக்கு ஆளுங்களை செலக்ட் பண்றாரு. ஓகே, இந்த நாட்டுல இவரு இந்த வேலையை செய்வாரு. அந்த டைத்துல தான் எல்லாரும் இந்த நம்ம சுவாமி ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லாரையும் பாருங்க, சுவாமி பாதுகை எடுத்துவாங்க கொடுக்குறேன். சீனியர் பக்கத்துல இருக்க இன்னைக்கு நமக்கு இந்த பேர் பதவி கையில பாதுகை வரும்போதே மனசுல படுது. நம்மளோட ஒரு சீனியர் அண்ணா ஒருத்தர் பக்கத்துல இருக்காரு, அவரை ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அண்ணா ப்ளீஸ் நீங்க பிடிங்க ப்ளீஸ். அவர் பாக்குற, நீங்க இந்த இந்தியால இருந்து வந்திருக்கீங்க, சுவாமி ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ படம் போட்டாங்க, அந்த படத்தை நிறுத்துப்பா. ஒரு படத்துல நிறுத்திருந்தோமே, ஒரு சீன்ல நிறுத்திருந்தோம், தெரியாதா உங்களுக்கு? அதுல நிறுத்துப்பா நிறுத்திருந்தோமே. ஓ இவருக்கு தெரியாது, தம்பி நீ அதை நிறுத்துப்பா, அதுல இருந்து ஆரம்பிக்க. அவர் இல்ல பரவாயில்ல சாயிராம், இதுதாங்க சத்யசாய் ஆர்கனைசேஷன், இவர்தான் ரோல் மாடல். எப்படின்னா அவருக்கு கையில கொஞ்சம் இதை பிடிச்சிக்கங்க, நம்மளோட சாமி பாதுகை பிடிங்க அப்படின்னா, வேற ஆர்கனைசேஷன்ல எல்லாம் இருந்ததுன்னா போட்டி போட்டுன்னு முன்னுக்கு வந்து நிற்பாங்க. ஏன்னா நான் அந்த பட்டம் பதவிகள் அதுக்காக ரொம்ப ஏதோ இமயமலைக்கு சுண்ணாம்பு படிச்சதான் நினைச்சு இதெல்லாம் சாமி கொடுக்கறது ஃபியூஸ் கட்ட மாதிரி சக்குன்னு ஒரு செகண்ட் வேணும்னா டக்குன்னு உருவிடுவாரு. நாளை காத்தால ஸ்டமக் அப்செட் ஆயிடும் கிருஷ்ணமூர்த்திக்கு, ரொம்ப எதிர்னா பேசவே முடியாது. அந்த மாதிரி இப்போ இது கிட்டத்தட்ட இந்த ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன், அத தனியா பர்சனலா அனுப்புறேன். இந்த பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் முடிச்சு, இவருடைய அந்த இப்படிப்பட்ட ரோல் மாடல் நம்மளோட பக்கத்தே வாழ்ந்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி மாட்கள் வாழ்ந்துன்னு இருக்காங்க. நம்ம தான் அதை கண் திறந்து பார்க்கணும். ஒருத்தர் இப்படி நடந்து வந்துட்டே இருந்தாங்க, திடீர்னு அங்க ஒரு குழி இருக்கிறத பார்க்கல, விழுந்தாங்க. அழுதாங்க. அவங்கதான் பஜன் பாடணும், வேதம் சாண்டிங் பண்ணணும்னு அவங்க பேர் இருக்கு. காலெல்லாம் வீங்கி இருக்கு, கையெல்லாம் வீங்கி இருக்கு. யாரோ ஒத்தடெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அவர் சொன்னார், we are all here for love of Swami. அது ஃபர்ஸ்ட் சுவாமி தான். அவங்க எழுந்து வந்துட்டாங்க, ஸ்டேஜ்ல இருந்து உட்கார்ந்து அந்த பக்தி, இதுதான் சத்யசாய் இன்டர்நேஷனல். நாளைக்கு நான் ஒரு கிருஷ்ணமூர்த்தி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து நான் ஆரம்பிக்கிறேன் வச்சு, சும்மா பேர் உங்களுக்கே சிரிப்பு பேரு கேட்டாரு. இப்படிப்பட்ட பக்தர்களை உடனே ஓவர் நைட் உருவாக்கிட முடியுமாமா? சான்ஸ் இல்லைம்மா. பேர் வச்சுக்கலாம், என்ன வேணா பேர் வச்சதுல சோறு வைக்க முடியாது. இவர் நமக்கு சோறு வச்சிருக்காரு, பேருல முக்கியம். என்னத்துக்கு இந்த மாதிரி சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல எப்படி இந்த யூனிட்டி இருக்கு? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் 2 days, அவர் சொன்னபடி இப்படி இந்த யூனிட்டி நமக்கு சீனியர்ஸ் எப்படி ரோல் மாடலா இருந்த இவர் ஒத்தர் இல்ல. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டே போலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த சாமி சொன்ன யூனிட்டி டாபிக் உள்ள போயிடும். தயவு செஞ்சு இதை ரெக்கார்ட் பண்ணுங்க. do not talk ill of others தான் சொல்லியிருக்காரு. good of others சாமி வந்து do not talk சொல்ல. அதனால with the permission of Swami I am going to talk good of my wonderful Sai brother Mano Anna of Sri Lanka. Mano Anna ஸ்ரீலங்காவோட ஹெட். சும்மா ஏதோ இப்பெல்லாம் வந்து எங்க சில கம்பெனில 4 சந்துக்கு நீ இன்சார்ஜ் ரான் போட்டாலே அவன் தலைகால் தெரியாம துள்ளி குதிக்கிறான். என்னடா கேட்டா, நான் தான் இந்த 4 சந்துக்கு இன்சார்ஜ். அதுக்கே இந்த ஆட்டம். இதுவும் இவெல்லாம் வளர்ந்து இந்தியாக்கே ஹெட்டானா, ஒரு கண்ட்ரிக்கு ஹெட்டானா இவன் என்ன ஆக போறான்னு தெரியல. மனோ அண்ணா ஸ்ரீலங்காவோட ஹெட். ஒரு யூத் ப்ரோக்ராம் வச்சு யங் அடல்ட்ஸ்க்கு அந்த ப்ரோக்ராம் முடிச்சாச்சு, ட்ரைனிங் செஷன் முடிஞ்சாச்சு. யங் அடல்ட்ஸ்க்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டியோட ஒன் ஆஃப் த வைஸ் சான்சலர் வந்து அந்த சர்டிபிகேட் எல்லாம் இஷ்யூ பண்றாரு. அவரை கூட நீங்க பார்த்துருப்பீங்க. குணநாதன், குணரத்னம், சர்க்குணநாதன்.
சர்க்குணநாதன் ஒருத்தர் அவங்க வந்து நம்மளோட ஸ்பீச் பண்ணியிருக்காரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம். சர்க்குணநாதன் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அவர் சர்க்குணநாதன் சர்டிபிகேட் கொடுக்கும்போது எனக்கும் மனோண்ணாக்கும் பின்னாடி சண்டை ஸ்டேஜில். மனோண்ணா அண்ணா இல்ல, அவரு எனக்கு தம்பிதான். மனோண்ணாக்கும் எனக்கும் ஸ்டேஜில் சண்டை. வள்ளி கத்து எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா அது? சர்க்குணநாதன் சீஃப் கெஸ்ட் சர்டிபிகேட் கொடுக்கிறவரை பாக்குறாரு, என்னடா இவங்க ரெண்டு பேரும் பண்றாங்க? என்ன சண்டைன்னா, நீங்க தாங்க கெஸ்டா வந்திருக்கீங்க, நீங்க ஃப்ரெண்ட்ல போங்க அப்படின்னு அவர் என்ன தள்ளுற. நான் வந்து இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராம்ல நீங்க தாங்க பண்ணிருக்கீங்க, நான் லாஸ்ட் டே வேனிங் விக்டரியில வந்து பேசுனேங்க, அதுக்காக எனக்கு தகுதி இல்லைண்ணா. அண்ணா நீங்க ஃப்ரெண்ட்ல போனா நான் அவரை இழுக்கிறேன், அவர் என்ன தள்ளுறாரு, நான் அவரை தள்ளுறேன். இதுதாங்க சத்யசாய் ஆர்கனைசேஷன். நல்லா மனோண்ணா டெடிகேட்டிங் திஸ் டு யூ. இதுதான் சத்யசாய் ஆர்கனைசேஷன், இதுதான் யூனிட்டி. தயவு செஞ்சு இலங்கையில இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு இங்க இருந்து நிறைய சொல்லலாம், சரிங்களா? எனக்கு கேட்ட அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது, ஐ திங்க் ஸ்டேட் கோஆர்டினேட்டர் நினைக்கிறேன். அவரு ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்துருந்தாரு. இங்க பரதநாட்டியம் ஆட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த சேரெல்லாம் நகரணும்னு யாருமே அவரை கேட்கலங்க. தானா எழுந்து ஓகே இங்க டான்ஸ் ஆடுறோம்னு தானா எழுந்து 5வது 6வது ரோல போய் ஒரு ஸ்டேட் கோஆர்டினேட்டர் உட்கார்ந்தாரு. இதாங்க சத்யசாய் இன்டர்நேஷனல். இதான் நான் சொன்னேன், I saw some qualities in you, my dear brother. This touched me. அப்ப நான் பார்த்தேன், நான் மட்டும் பார்க்கல, சாமியும் இதை பார்த்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் மனசுல தொழுது. என்னன்னா, சரி இந்த சப்ஜெக்ட் வரும். இப்படி நம்ம சாமி ஆர்கனைசேஷன்ல இருக்கிற யூனிட்டியை பத்தி சொல்லிட்டே போலாம். ஆனால் இதெல்லாம் நம்மளோட ஹெட்டுக்கு போகணும். நம்ம ஹெட்டுக்கு போயிடக்கூடாது, நம்மளோட ஹெட்டுக்கு போகணும். ஆகா நம்மளாம் ஒரு பெருசா இமயமலைக்கு சொன்னா படிச்சிட்டோம் போல இருக்கு, அந்த மாதிரி நம்மள பண்ணி வச்சிருக்கேன் சுவாமியோடைய ஆசீர்வாதம். சரி, இந்த வீடியோல ஏற்கனவே எடிட் பண்ணிட்டாங்க. எடிட் பண்ணி கொஞ்சமா போட்டிருக்காங்க, சின்ன கிளிப் எடுத்து. இது வந்து சுவாமியுடைய பிரசாந்தி நிலையத்துல குல்வந்தால ஜனவரி 1ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஓகே ஓகே, இவன் ஏதோ ஒரு இடத்துல கேமரா செட் பண்ணிட்டான், நீ நகர்ந்தாங்க வந்து நீங்க தள்ளி போயிட்டீங்க சார் கேமரா. இது சரி இங்கே இருக்கிறேன், இங்கே நகர்ல. ஓகே, அவங்களுக்கு மறைக்கிறே ஸ்கிரீன் மறைக்கிறே நகர்ந்தப்பா, இதுக்கு என்ன பண்றது? சரி ஓகே ஓகே சரி பார்ப்போம். சோ இது நியூ இயர் அன்னைக்குமா இந்த ஃபுல் வீடியோ முடிஞ்சா நாளைக்கு நம்ம இந்த ஃபுல் வீடியோ ப்ளே பண்ண முடியுமா பார்க்கலாம். ஓகே, குல்வந்தால நியூ இயர் செலிப்ரேஷன் சுவாமி பேச போறாரு ஒரு விஷயம் பரவுது எல்லாருக்கும். அப்போ சாமிக்கு நிறைய பேர் கேக் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. சாமி கேக்க வெட்டுறாரு, சில விளக்கு ஏத்துறாரு. அப்புறம் என்ன மாதிரி சில பாய்ஸ்க்கு ஒரு பாய்க்கு ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இம்ப்ரெஷன்ஸ்னு ஒரு மேகசின் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில கிடைச்ச அனுபவங்கள், சாமி கிட்ட படிச்ச போது கிடைச்ச அனுபவங்கள்லாம் போட்டோகிராஃப்ஸாகவும் இம்ப்ரெஷனாகவும் இந்த மேகசின்ல பண்ணியிருக்காங்க. சுவாமி அன்னைக்கு அந்த குல்வந்தாளுக்குள்ள வரும்போது மணி கிட்டத்தட்ட 8:30-9 மணி ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே போட்டி, யாரு போய் ஃப்ரண்ட்ல உட்காருவாங்க. டிவோட்டிஸ்லாம் ஒரு இடத்துல உட்காருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃப்ரண்ட்ல உட்காருவாங்க இல்லையா. எங்களுக்குள்ள யாரு போலாம் அப்படின்னா, நாங்க 6 மணிக்கே போய் குல்வந்தாள் வாசல்ல போய் நின்னா எனக்கு முன்னாடி ஆல்ரெடி 5:30 மணிக்கு வந்து சில பேர் நிக்கிறாங்க, 9 மணி தர்ஷனுக்கு. இதை தவிர்த்து உள்ள போனா அந்த பாய்ஸ் யாரெல்லாம் நம்ம பிரசாந்தி நிலையம் சுவாமி சமாதி இல்ல அப்போ சமாதி சுவாமியோடைய குல்வந்தாள் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களோ, பாய்ஸ் ஒர்க் ஹோல் நைட் டெக்கரேஷன், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஒரு சின்ன சின்ன சீட்டு போட்டு இடம் பிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, செகண்ட் ரோ தான் எங்களுக்கு கிடைக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அன்னைக்கு ஜனவரி 1 போய் செகண்ட் ரோல உட்கார்ந்தோம். இதுதான் சாமியோட பிளெஸிங். இதுதான் சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இதுதான் கவர்னிங்.
சாமி அன்னைக்கு இந்த கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பேசணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கு வேண்டியபடி காய்களை நகர்த்துவார். அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்த சாய் பிரதருக்கு சாமிக்கு ஆரத்தி எடுக்கிற சான்ஸ், ஆரத்தி கொண்டு வந்து காட்டுறாங்க. அவர் தான் இந்த இம்ப்ரெஷன் மேகசினை கையில வச்சிருந்தார். தட் பிரதர் had the magazine, not me. I'm just sitting behind him. ரெண்டாவது ரோல அவர் பின்னாடி உட்கார்ந்து இருக்க. இந்த பிரதர் கையில இம்ப்ரெஷன் மேகசின் வச்சிருந்தார். அவருக்கு ஆரத்தி கிடைக்குது. ஒருத்தர் வந்து ஆரத்தி கையில கொடுத்து, நியூ இயர் அன்னைக்கு சுவாமிக்கு பிசிக்கலா நீ ஆரத்தி எடுக்கலாமா, ஆரத்தி எடுக்கிறியா, மேகசினா? அந்த பையன் பார்த்தான், மேகசின் அப்படியே பக்கத்துல வச்சார். என்ன சீனியர் ஆரத்தி எடுத்துட்டு நான் ஆரத்தி எடுக்கிறேன் பாட்டு நகர்ந்த. நான் என்ன பண்ணேன், ரெண்டாவது ரோல இருந்த ஆளு சைட்ல இருந்து யாரும் ஷிஃப்ட் ஆகுறதுக்குள்ள சக்குன்னு நகர்ந்து ஃப்ரண்ட் ரோல போய் நான் கண்ணை மூடி அப்படியே எடுத்து தியானத்துல அந்த மேகசின் எடுத்து கையில பிடிச்சு நான் தான் பாயுது நடந்தது. சரி, சுவாமி வந்துட்டாரு, கேக் வெட்டிட்டாரு, விளக்கு ஏத்திட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட இந்த வீடியோ போட்டு பாருங்க, ஃபுல் வீடியோ போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 7 நிமிஷம், 5ல இருந்து 7 நிமிஷம் சுவாமி என் கூட மட்டும் பேசினார். இப்போ இது நடந்தது 2009, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 11. 2009ல நடந்தது. நானும் சாமியும் என்ன பேசினோன்னு இது வரைக்கும் சபித்தனுக்கு தெரிய கூட தெரியாது. சபித்தன் அவர் பாட்டுக்கு மலேசியால இருக்காரு, அவர் பாட்டுக்கு ஒரு பிபிடி எல்லாம் பண்ணிட்டாரு. அன்னைக்கு சுவாமி 7 நிமிஷத்துல எனக்கு சொன்ன பல விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம், கிருஷ்ணமூர்த்தி நீ ஒரு நதி மாதிரி, நான் தான் கடல், நீ என்ன வந்து சேரணும்னு சொன்ன விஷயம். அதை நான் இன்னைக்கு வந்து இந்த பீச் ஓரமா சபித்தன் இந்த ஸ்லைடு போட்டாருன்னு சொல்லல. நான் தமிழ்நாடு ஃபுல்லா பல சமிதியில இந்த படத்தை போட்டு காமிச்சு சாமி என்ன நதின்னு சொன்னாரு. அந்த விஷயத்த நான் பல சமிதியில சொல்லிட்டேன். இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் கிளைமேக்ஸ் நெருங்குறேன், கடலோரம் வந்துட்டேன். இப்ப அடுத்த வருஷம் 60 வயசு ஆக போகுது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு சாமி சொன்ன விஷயங்கள்ல பல விஷயங்கள் சுவாமி ஒரு சாய்டி ஓட்டியா நான் என்ன பண்ணா சாமி கிட்ட வேகமா நகருவேன். அதுக்கு ரகசியங்களை சில ட்ரிக்ஸ் ரகசியங்களை சொன்னார். பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் சாமிக்கு திருப்திப்படுத்துறது எப்படின்னா, when you are happy, when you make everyone happy, when all are happy, I am happy. This is the secret. நேற்றுக்கு நம்ம பேசுனது அதான். நம்ம சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு முடியுமோ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினா நாமும் சந்தோஷமா இருந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா சாமி சந்தோஷமாயிடுவாரு. அப்போ இதுக்கு அடுத்தது எதை செய்யணும் சுவாமி சொன்னாருன்னா நம்மளா யோசிக்கணும், எதை செய்யக்கூடாது. நம்மளும் சந்தோஷமா இல்லாம யாரையும் சந்தோஷப்படுத்தாம இருந்தால் சாமி சந்தோஷம் அடைய மாட்டாரு. வாட் சாமி will not like ன்னு சொல்ல மாட்டாரு. I don't like this, I like this, you do this. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே நான் யாரையும் சந்தோஷம் இல்லாம பண்ணிடக்கூடாது. அப்போ எப்படி சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணா சாமி சந்தோஷமா இருப்பாரு. அப்போ நானா முடிவு எடுத்துட்டேன், நம்ம ஸ்பீச் எங்கெல்லாம் போய் கொடுக்குறோமோ சாமி மெசேஜை கொடுக்குறோம், அதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஹியூமரஸா, நகைச்சுவையா, ஜனரஞ்சகமா சாமி மெசேஜை சொல்லணும். அதை ஆளுங்க மனசுல உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிக்கும் போதே சந்தோஷமா வாங்கணும். எப்படா முடியும், இன்னொரு 10 நிமிஷமா, அவர் எப்போ அந்த போர்டை காட்டுவாரு, 10 more minutes இருக்கு போர்டுல எப்படா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அதுக்காக ஸ்பீச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். முதல் நன்றி சிஸ்டர், ஐ ஷுட் தேங்க் இந்த மலேசியன், தமிழ் தெரியாம இங்கிலீஷ்ல பேசுறமா, இந்த மலேசியாவில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நான் ஏன் ரொம்ப நன்றி சொல்லணும்னா, இப்போ திடீர்னு இந்த தம்பி இருக்காரு, தம்பி இந்தியால ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம் தம்பி, அடுத்த மாசம் 23ஆம் தேதி வந்து நீங்க தான் ஸ்பீச் கொடுக்குறீங்கன்னு இவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுங்களேன். இன்னிலிருந்து நெக்ஸ்ட் 23ஆம் தேதி அந்த ஸ்பீச் நடக்கிற வரைக்கும் இவர் வந்து சாமி மேலே மெடிடேஷன்ல இருப்பாருங்க.
ஐயோ என்ன டைட்டில் பேசணும், அதுக்கு என்ன பாயிண்ட் பேசணும், சினிமால இருந்து ஒரு பாட்டு வருதா, இந்த பாட்டை தூக்கி அதுல போடலாமா, இதை எடுத்து அந்த ஸ்பீச்ல சேர்த்துக்கலாமா, அந்த கண்டென்ட் எடுக்கலாமா, சாமி பேசின வீடியோல இருந்து எடுக்கலாமா, சத்யஜித் பேசினதுல எடுக்கலாமா, அரவிந்த் பாலசுப்ரமணியத்துல எடுக்கலாமா. சொந்தமா ஒரிஜினலா நமக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாமே சரக்கு அங்க நீங்க சுட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மசாலா பண்ணி அவியல் பண்ணி அப்படியே நம்ம வந்து பண்ற மெத்தட். இந்த தம்பி வந்து நெக்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு அப்படியே நித்திய ஸ்மரணே சத்குரு சரணம், பிரம்மா விஷ்ணு கண்டென்ட் எல்லாம் சத்குரு சரணம் அதிலே இருப்பாரு. என்ன லாஸ்ட் 2 மாசமா சாமியே நினைக்க வச்ச 2 பேர் இந்த மதுராம்பிகையும் இந்த சவிதனும் உடல். 2 மாசமா நான் வந்து சாமி என்னால ரொம்ப ஹாப்பி. ஆனா கிருஷ்ணமூர்த்தி பக்தியை மெச்சினோம் மகனே, அதுக்கு காரணம் ஞானிலை சுவாமி. இவர்கள் 2 பேரும் படுத்துற பாடு அது மாதிரி எப்படின்னா ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு சினிமா வந்தது. இவங்க 2 பேரும் அன்பு கட்டளை வச்சிருக்காங்க. ஸ்டாண்டுனா ஸ்டாண்டு, ஸ்ட்ரிட்னா ஸ்ட்ரிட், கம்முனா கம்மு, கம்முனாட்டி கோ, அந்த மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. கோ கோ வழியே கிடையாது. அண்ணா நீங்க வந்துதான் எப்படி மிரட்டுறாங்கன்றீங்க. ஒரு 10 வருஷமா வந்து இதுதான் பகவான் ஆர்கனைசேஷன். சாமி முன்னாடி என்ன 2 பேர் மிரட்டுறாங்க சுவாமின்னு சொன்னா அவங்களும் சிரிக்கிறேன், நானும் சிரிக்கிறேன், சாமியும் சிரிக்கிறேன். திஸ் இஸ் வாட். இப்படி எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் கிடைக்கும். இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இப்படியா கிடைக்கும். இதுல வந்து சேர்ந்திருக்கமா, அதுல எவ்வளவு பெரிய பாக்கியமா. அதுல கண்டினியூ பண்றோம். 1975ல ஜாயின் பண்ணோம்னா இப்போ 2025 50 இயர்ஸ் முடிச்சாச்சு. மே 11 இன்சிடென்ட்லி நீங்க மொபைல்ல டச் பண்ணி பாருங்க. மே 11 1975 சண்டே, மே 11 2025 சண்டே, கரெக்டா சண்டே டு சண்டே 50 இயர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ 51 நடக்குது. இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்ச இந்த ஆர்கனைசேஷன்ல சுவாமி சொன்ன அந்த யூனிட்டி. நீ ஒரு ரிவர் எப்போ வேகமா ஓடும். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சுவாமி ஏதோ மேகசின்ல திருப்பி அதை படிக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்து இருக்காரு. இந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியும் சுவாமி அதை படிக்கல. கிருஷ்ணமூர்த்தியோட ஏதோ பர்சனல் கதையை, வீட்டு கதை, அவங்க அம்மா கதை, ஏதோ ரிவரு ஏதோலாம் பேசுறாரு. இந்த பையன் என்ன பண்ணுவான்னா அந்த பேப்பரை தள்ளி விடுவான். இந்த அக்கா அதை எடிட் பண்ணிட்டாங்க. ஃபுல் வீடியோ வேணாமே, ஒரு சின்ன வீடியோ பாத்தீங்களா, அந்த இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பாப்பா அப்படியே ஸ்டில் பண்ணு, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஸ்டாப் ப்ளே பண்ணி நிறுத்து பாத்தீங்களா. அந்த பையன் பேப்பரை தள்ளுவான். சாமி பார்த்தாரு. நீங்க இந்த ஃபுல் வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். சுவாமியோட லெஃப்ட் ஹேண்ட் நல்லா பாருங்க. இந்த பையன் தானே தள்ளுறான். இந்த புக்ல இருந்து இந்த பேஜை இப்படி தள்ளிட்டே வரானா, இந்த ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு புக்க பேஜ் தள்ளுறான். சாமி என்ன பண்ணிட்டாரு, அவரோட ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஃபிங்கரை ஒரு பேஜுக்கு நடுவுல கையை வச்சுக்கிட்டாரு. இவன் தள்ளிட்டே வருவான. ஒரு 20 பக்கம் தள்ளோன்னு இந்த விரலால அப்படி சக்குன்னு தள்ளுவாருங்க. அந்த மொத்தமா 20 பக்கமும் இந்த சைடு வந்துடும். இந்த சைட்ல இருந்து மொத்தம் 20 பக்கம் இப்படி வரும். திருப்பி இந்த பையன் ஒரு பக்கமா தள்ளுவான். விரல வச்சுக்காரு சுவாமி. நீ தள்ள, நீ என்ன வேணா தள்ளு. பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே. பேசுற நம்ம எல்லாம் அவர் தான் பேச வைக்கிறார். அந்த ஆட்டம் நீங்க ஆடுறாரு. எனக்கு ஜாலியா இருக்கு. சாமி டைப் கொடுத்திருக்காரு. நான் என்ன ஆசைப்பட்டோம், அப்பா சாமி ஏதோ பாத நமஸ்காரம் புக் எடுத்துட்டு போறோம், மேகசின் சாமி கிட்ட காட்டுறோம், அந்த வீடியோல காட்டுறேன். என்ன மாதிரி ஒரு டேஷ் நீங்க என்ன ஃபீல் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கஷ்டங்க. என் கூட வாழறது எனக்கே கஷ்டம். என் ஒய்ஃப் எப்படி இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்களோ, பாவம் தெய்வம். ஏன் நான் எப்ப பண்ணணும் என்ன பண்றேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. என்ன சாமி கிட்ட போறோமா இப்படி கம்பி வருதா, கிட்ட போகும்போது ஒரு டவுட் வருதுங்க. அந்த கோல்டு கம்பிக்கு மேல் பக்கமா கொடுக்கணுமா, அந்த 2 கம்பி கேப்ல நுழைக்கணுமா, இப்படி கொடுக்கறது ரைட்டா, அப்படி கொடுத்தா அவருக்கு ஈஸியா இருக்குமா? சாமி அப்பயே சிரிக்கிறாரு. எல்லாம் பார்த்து நீ எவ்வளவு வருஷம் ஆனாலும் பாதடி காசுல இருந்தாலும் சரி, ரூபாயா இருந்தாலும் சரி, எனக்கு என் கஷ்டம் சாமி. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு நான் கொண்டு போனா ஐ ஹேவ் டு see. இப்ப பாத நமஸ்கார பாதத்தை கொண்டு போய் வச்சோம்னு வச்சுங்க, சில பேர் பாதத்தை இப்படி சாமி பக்கம் திருப்பி வைக்கிறாங்க. நம்ம பார்த்தாக்க நம்ம தொடர மாதிரி. எனக்கு எப்படி தோணுதுன்னா, சாமி ஸ்லிப்பர் போட்டா எப்படி போடுவாரு, இந்த பக்கம் இருந்தா தான் அவர் வச்சுப்பாரு. ஸோ சாமி இப்படிதான் பாதம் வைக்கணும். அப்போ எங்க ஒரு இடத்துல சாய்ராம் ஸ்லிப்பரை வந்து சாமியை பார்த்து வைக்கணும். சாய்ராம் நம்மளாம் சாமியை பார்க்கணுங்க, ஸ்லிப்பர் நம்மளை பார்க்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க ஓகே. இங்க மேகசினை திருப்புறோம், சாமியை அப்படி திருப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொன்ன சுவாமி. சத்யசாய் டிவோட்டிஸ்க்கு எனக்கு
நானும் சத்யசாயி டிவோட்டியா சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னன்னா யூனிட்டி. நான் எங்க இருக்கேன், அவர் தமிழ்ல தான் பேசுறேன், வேற ஒரு தம்பிகிட்ட ஹிந்தியில பேசுவார், வேற ஒரு தம்பியில அவங்க இங்கிலீஷ்ல பேசுவாரு. ஏன் நம்மளோட இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்கு சிஸ்டருக்கு தெரியும், அண்ணாவுக்கு தெரியும், ஜார்ஜன் ஒருத்தர் வந்திருந்தாரு. ஆமா, ஜார்ஜன் கிரீஸ்ல இருந்து வந்திருந்தாரு, ஏதன்ஸ்ல இருந்து. அந்த கிரீஸ்ல இருந்து ஏரி, நிக்கோலஸ், ஜார்ஜ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்தா சாமி அவங்க கிட்ட எல்லாம் கிரீக்ல பேசுறாரு. இதெல்லாம் அனுபவிக்கணும். என்கிட்ட தமிழ்ல பேசுறாரு. அப்போ நான் எங்க இருக்கேன்னா பியூரிட்டி வேணும். எந்த இடத்துல பியூரிட்டி இருக்கோ அந்த இடத்துல டிவினிட்டி இருக்குது. பியூரிட்டி எந்த இடத்துல பியூரிட்டி இருக்கு, எங்கெல்லாம் யூனிட்டி இருக்கோ அந்த இடத்துல பியூரிட்டி இருக்கு. Where there is unity, there is purity. Where there is purity, there is divinity. எது இங்க இருக்குன்னா சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு. இதை நான் சொல்லல, வெளியில இருந்து வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த செக்யூரிட்டியும் அந்த ஆளுங்களும் அங்க நின்று இருந்தாங்க. பூக்காக ஓட்டுனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்க பாடின பஜனைய அந்த 2 பேர் அங்க நின்னுகிட்டு காலால் அப்படியே ரசிச்சு, they don't even know அடுத்த லைன் என்ன, but they are enjoying the rhythm. நான் அங்க போய் இந்த தம்பி கையை பிடிச்சேன், தம்பி எனக்கு கொஞ்சம் பூ வேணும்பா அப்படின்னு. ஓ பிரதர் கம், லாங்குவேஜ் ஆஃப் ஆர்ட். அவர் ஏதோ மலாய், எங்க ஊர்ல மலாய் குல்ஃபின்னு மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எந்த மலாயும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்ன கட்டாசின்னு சொல்றேன், மலாய் குல்ஃபி. அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, எங்க ஊர்ல இருக்கு அது மாதிரி. அவர்கிட்ட போய் ஃப்ளவர் கேட்டேன். எஸ் ஃப்ளவர் யூ வாண்ட், கம் ஐ வில் கிவ், பட் ஃப்ளவர் ஸ்மால் ஃப்ளவர் லா. நோலா, நோ ஃப்ளவர் இஸ் ஸ்மால் ஃப்ளவர், ஓகேலா யூ கம்லா. எனக்கு வயசாயிடுச்சு. அவர் வந்து ஜிம்பாடி நல்லா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா நான் வேகமா போறேன். அவரு என்னடா இந்த வயசான ஆளு நினைச்சேன், இந்த ஆள் இவ்வளவு வேகமா போறேன். அவர் இழுத்துக்கு போறாரு, நான் அவரை இழுக்கிறேன். எனக்கே தெரியல, நான் அவ்வளவு ஸ்பீடா வேகமா போகுது, என் பாடியே தானாம போகுது. அவர் இழுத்துட்டு போன கொஞ்ச நேரத்தில் அவர் கூட ஓடி வந்தார். அந்த சின்ன தம்பி வாஸ் ரன்னிங் வித் மீ, ஐ வாஸ் வாக்கிங். அப்படியே ஸ்கேட்டிங் மாதிரி சிக்கு சிக்குன்னு போனோம். ஒரு செடியை காமிச்சாரு, அங்க சிகப்பு பூ அழகா அப்படி பூத்து இருந்தது. ஒரு 20-30 பூவை பறிச்சோம். நான் முதல்ல 2 பூ தான் கேட்டிருந்தேன். அப்போ 2 தானே கேட்டோம், 4-5 பறிக்கிறோமேன்னு பயமா இருந்தது. 4-5 பறிச்சு அவரை பார்த்தேன். அவரே சொன்னார், நீங்க வேணா நாளைக்கு அவரை பார்த்தீங்கன்னா இங்க யூனிஃபார்ம் போட்டு அழிவாரு. அவர் சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் மோர் யூ டேக் அப்படின்னாரு. ஒரு சாய் டிவோட்டிக்கு இப்படி சொன்னா நாங்கெல்லாம் சும்மா விடுவோமா? சாயிரம் அல்லுடா அல்லு 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 தள்ளு அல்லு தள்ளு தள்ளு எல்லாத்தையும் பரிசன் வந்தோம். வந்துட்டேமா, இங்க வரும்போது அங்கதாமா சுவாமி எனக்கு இருந்த சீனியர்ஸ் எனக்கு கொடுத்த ட்ரைனிங் என்னன்னா, நானே பூ போடுவேன், நானே முனையா பாதை வைக்கிற சான்ஸ் உனக்கு கிடைச்சிருச்சு. சாமி பாதையை வச்சுட்டாரு. டேக் another சாய் பாய் who is now coming up. சாமி ஆர்கனைசேஷன்ல எடுத்து போட்டு செய்யற ஒரு சாமி ஸ்டூடெண்ட், ஒரு பால விகாஸ் பையனை, ஒரு யூத்தை பாருங்க. அந்த யூத்தை கூப்பிடுங்க, தம்பி இந்த பூ வச்சுக்கப்பா, நீ போய் போடுவாய். யாராவது ஒருத்தர் கண்ட படணும், சாமியே ஒருத்தரை காட்டுவார். டக்குன்னு யாரோ ஒருத்தரை காமிச்சாரு, தம்பி நீ வாப்பா இந்த பூவை போய் சாமி பாதத்துல போடுவான். அப்போ அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க, இப்படியே கொட்டிட்டேன். அந்த பையன் கையில எல்லாம் போயிடுச்சு. பார்த்தா சாமி என்ன பண்ணிருக்காரு, ஒரு பூவை மட்டும் என் கையிலே ஒட்டி வச்சிருக்காரு. கையில தான் நடந்துதா இல்லையாப்பா? அப்போ அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னா, அவன் எல்லாத்தையும் போட்டோம், இருந்தாலும் நீ உன் கையால ஒண்ணு போடு. இதாங்க நம்ம சத்யசாயி சுவாமி. இப்படி இப்படி இருக்கிறதுக்கே இவ்வளவு விஷயம். இதை யார் ரசிக்கிறாங்கன்னா அவுட் சைடர்ஸ். பியாண்ட் த பவுண்டரிஸ் பீப்புள் ஆர் அட்மைரிங் அஸ். நம்மளை இந்த பவுண்டரியை தாண்டி இருக்கிறவங்க நம்மளை அப்படியே ரசிக்கிறாங்க. ஆக இவங்களுக்கு எப்படி இந்த யூனிட்டி இருக்கு. அப்போ வரப்போற 2 நாட்கள் நம்ம சாமி கத்து கொடுத்திருக்கிற விஷயங்களை, இந்த யூனிட்டியை நம்ம எப்படி தக்க வச்சுக்கலாம். முதல்ல நம்ம யூனிட்டியோட இருக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா இருக்கணும். அப்படி இருந்தால் என்னென்ன பயன் அடைவோம்? முதல்ல சாமியோட அனுகிரகம் ஆசீர்வாதம் வரும். கரெக்ட், அது கிடைக்கணும். அதுதான் வாழ்க்கையில் அல்டிமேட். மற்றதெல்லாம் செகண்டரி. அவரோட அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதுக்கு நாளையில இருந்து நான் உங்களுக்கு எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச சில ட்ரிப்ஸ் ரகசியங்கள் ஏற்கனவே நேற்றுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம். அழகான பேர் வச்சிருக்காங்க. நம்ம சத்யசாயி ஆர்கனைசேஷன்ல சீனியர் டிவோட்டிஸ், நீங்க ரெட்டி சாரோட பழகி பாருங்க, சுரேஷ் கோவிந்தண்ணாவோட பழகி பாருங்க,
ரொம்ப நாளைக்கு நான் இவங்களை அக்கா தான் கூப்பிட்டேன். என்னை மிரட்டிருக்காங்க. யூ கேனாட் கால் மீ அக்கா, ஐ ஆம் யுவர் யங்கர் சிஸ்டர் அப்படின்னு மிரட்டிருக்காங்க இவங்களும். அந்த மாதிரிலாம் இவங்க கிட்ட எல்லாம் பழகி பாருங்க. ரோல் மாடல் we have to salute. There are certain occasions நான் அவங்க கிட்ட பர்சனலா கூட பேசியிருக்கேன். எனக்கே சில விஷயங்கள் வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளரி ரோல் மாடல். இவங்க மட்டும் இல்லை, சொல்லிட்டே போகலாம். இந்த பொண்ணு அவங்க அந்த குட்டி பொண்ணு இப்படி எல்லாம் அந்த அம்மா இதுக்கு ஒரு பாட்டு பண்ணணும் சொல்லிட்டே போகலாம். இப்படி எக்கச்சக்கமா இவங்கெல்லாம் நமக்கு ரோல் மாடல் இந்த இடத்துல. ஸோ கமிங் பேக், இந்த ரகசியங்கள் எல்லாம் நாளைக்கு வரப்போற 2-3 நாள் உங்களோட இதை பகிர்ந்துக்க போறோம். ஸோ யூனிட்டியோட இருந்தால் நம்ம சாமியோட அனுகிரகம் ஆசீர்வாதத்தை எப்படி பெறலாம், இந்த யூனிட்டி நம்ம கிட்ட சுவாமி கொடுத்துருக்கிறத தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கம்பெனிஸ்ல கூட அவங்களோட இருக்கிற கஸ்டமர்ஸை ரீடைனிங் தி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், அத ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஹாஸ்பிட்டல்ல கூட அவங்க என்ன பிரார்த்தனை பண்றாங்கன்னா, வர பேஷண்ட் எல்லாம் புது பேஷண்ட் வரணும். ஹாஸ்பிட்டல் எப்படி வளர்க்கறது உங்களுக்கு சொல்லுங்க, பொதுவா சொல்றேன். புது பேஷண்ட் வரணும், ஆனா இருக்கிற பேஷண்ட்டும் இருக்கணும். புது பேஷண்ட்டும் வரணும், ஆனா ரொம்ப வியாதி இருக்க கூடாது. எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கண்கண்ட தெய்வங்கள். ஹாஸ்பிட்டல் விட்டுரும். வேற பிசினஸ் எடுத்துப்போமே, ஷூ கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு பாட்டா ஷூன்னு அங்கே ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஏதாவது ஒரு ஷூ கம்பெனி வச்சு, ஐஸ்கிரீம் கம்பெனி கூட வச்சுப்போமே. இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடணும், புது கஸ்டமரும் வந்து ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம சுவாமி கொடுத்திருக்கிற வேலைகளை செய்யறதுக்கு சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல சுவாமியா செலக்ட் பண்ண பல ஜீவாத்மாக்கள்ல எத்தனையோ ஜென்மத்துல நம்ம பிறந்து இந்த ஜென்மத்துல நம்ம சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சேர்ந்திருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல சுவாமி நான் களை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நல்லா கவனிங்க. பயிர் வளையிற இடத்துல திடீர்னு சில புல்லுங்கெல்லாம் முளைக்கும், அதுவும் பச்சையா தான் இருக்கும், இதோட சேர்ந்து வளையும். சுவாமி புல்லுங்களை உருவாக்குற டைம் இந்த சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல புல்லுகளை உருவுகிறார். அது எங்க போதோ, அந்த புல்லு எங்க வளையதோ என்ன ஆகும் அது நம்ம கவலை இல்லை. நம்ம புல்லாயிடக்கூடாது. ஃபுல்லா நம்பினா புல்லாயிட மாட்டோம், ஃபுல்லா சரண்டர் ஆயிடும் சாமி. அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாம் யுனைடடா எப்படி இருக்கலாம்? உழைக்கிற நோக்கம் உறுதி ஆயிட்டா எடுக்கிற நோக்கம் வளராது. அந்த மாதிரி நம்மளாம் ஒத்துமையா இருக்கணும்ன்ற ஒரு உறுதி ஆயிட்டா, இப்படி காக்கான்னு ஒண்ணு இருக்கு, கஷ்டப்பட்டு கூடு கட்டும். குச்சி குச்சியா கொண்டு வந்து பாருங்க. ஒரு குச்சியை வச்சு நம்ம 2 குச்சியை வச்சு ஃபெவிகால்லாம் இல்லாம ஒரு கூடு கட்டணும்னா நம்ம என்ன பாடுபடுவோம். ஒரு காக்கா, அது அப்பா காக்கா அம்மா காக்கான்னு சேர்ந்து குருவி மாதிரி காக்கா கூடு கட்டி கஷ்டப்பட்டு ஒரு கூடு கட்டும், அதுல முட்டை போடும். இந்த குயில் என்ன பண்ணும்? எல்லாரும் பாட்டெல்லாம் குயில் பாட்டு தான் பாடுவாங்க. இது பாரதியார் மட்டும் தான் காக்கை சீரகி நெல்லேன்னு பாடியிருக்காரு. இந்த குயில் வந்து இந்த காக்கா கூட்டுல முட்டை போட்டு போகும். காக்கா பாவம். எல்லாரும் சொல்றாங்க உலகத்திலேயே ரொம்ப அறிவாத காக்கா, ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் பேர்ட்ஸ் காக்கா. அதுக்கு தெரியாம இல்லைங்க, நேற்று வரைக்கும் நம்ம 3 முட்டை தான் போட்டோம், இன்னைக்கு காத்தா 4வது முட்டை வந்திருக்குன்னு அதுக்கு தெரியாம இல்லை, வேற ஒரு முட்டை வந்திருக்குன்னு. கடவுளோட படைப்புல சிலருக்கு கூடு கட்ட தெரியாது. நம்ம கூட்டுல பழிச்சு போட்டுன்னு விடுற பெரிய மனப்பாங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளோட மூதாதைகர்லாம் காக்காய வராங்கன்னு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கோம். அப்ப அந்த காக்கா போனா போதுன்னு இந்த கூடு விடுது. அந்த மாதிரி நம்மளோட ஆர்கனைசேஷன்ல நம்ம இன்னும் முடிஞ்ச வரைக்கும் பால விகாஸ்ல நிறைய குழந்தைங்களை பால விகாஸ்ல சேர்க்க பார்க்கணும். இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ரோல் மாடல். இந்த பாயிண்ட் சொல்லி நம்ம பாயிண்ட் முடிச்சிடலாம். அழகாக பேர் வச்சாங்க சாமி சொன்ன இந்த பல பாயிண்ட்ல. அகம்பாவம், ஈகோ சாமி பல இடத்துல சொல்லியிருக்காரு. கிராஸ பத்தி சொல்லும் போது கூட ஐன்ற ஈகோவை கட் பண்ணணும்ன்ற சாமி பல இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த ஈகோ ஒழிக்கணும். அந்த அகம்பாவத்தை ஒழிக்கலைன்னா நமக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடும், திமிரு ஹை ஆயிடும். இந்த அகம்பாவம் ஜாஸ்தி ஆச்சுன்னா திமிரு ஜாஸ்தி ஆயிடும். திமிரு ஜாஸ்தி ஆனவங்க எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சில டெம்ப்ளேட் இருக்கு. அதை பார்த்தாலே டக்குன்னு தெரிஞ்சிடும் இந்த ஆளுக்கு திமிரு ஜாஸ்தியா இருக்கு. திமிரு ஹை. திமிரு லோ ஆகும்னா அங்க ஒரு சென்டரே வச்சிருக்காங்க, திமிரு லோ.
எப்படி கோத்து தர? இதெல்லாம் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வந்த ஸ்பீச்சிலே இல்லை, இதுல கிடையவே கிடையாது. இது சாமி இந்த எடுத்து கொடுத்தாரு. திமிர்லோடு ஒரு சென்டர் பாருங்க, எப்படிடா பேர் வச்சாரு. திமிர் ஹை எவனா வச்சிருக்கணும் கடை இருந்தா அப்படின்னு சொல்லு. சரி, அந்த மாதிரி ஒரு அருமையான சென்டர். அப்படிப்பட்ட ஆட்கள் இதெல்லாம் ரசிக்கணுங்க. இப்படி ஒரு ரசிக்கணும். இப்படி இந்த வரப்போற 2 நாட்களும் எப்படி எப்படி நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை அகம்பாவம் இல்லாமல், ஆகா இது நம்ம கிட்ட இருக்கு, இததான் சயின்டிபிக்கா மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸ். அந்த பேர்லாம் விட்டுருங்க, நமக்கு ஸ்வாட் வீட்லாம் ஒன்றும் தேவையில்லை. நமக்கு ஸ்ட்ரென்த், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்னால நமக்கு கிடைக்க போற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அது ஓ. நம்மளோட வீக்னஸ்னால நமக்கு என்ன கெடுதல்கள் த்ரெட் வரப்போகுது, அது டி, SWOT. நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட யூனிட்டி. நம்மளோட யூனிட்டி நம்மளை கொஞ்சம் பியூர் ஆக்குது, பியூரிட்டி. நம்ம பியூரிட்டி ஆயிட்டோம்னா சாமி நம்மளை அவரே அரவணைச்சுக்கிறாரு, டிவினிட்டி. ஸோ இந்த சாமியோட டிவினிட்டிக்காக நம்மளோட ஸ்ட்ரென்த் ஆகிய யூனிட்டியை எப்படியெல்லாம் வரப்போகிற 2 நாள்ல நம்ம நம்மளே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்னு பார்த்துப்போம். எல்லாரும் ரொம்ப தூரம் டயர்டா வந்திருப்பீங்க அப்படின்றது பல பேரோட கண்ணிலிருந்தும் முகத்திலிருந்துமே எனக்கு இப்போ தெரியுது. இப்போ நம்ம எல்லாம் நல்லபடியா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு நாளைக்கு நானும் உங்களோட சேர்ந்து இவர் சொன்னார் அருமையா, இவ்வளவு நாள் கத்துக்கிற விஷயங்களை இப்போ 10 நிமிஷம் தான் இருக்கலாம் போர்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு சார். அவருக்கே தெரிஞ்சிருச்சு. சரி, அவர் முடிச்சுட்டு இருப்பா, லாஸ்ட் கன்க்ளூஷன் பண்ணிட்டு இருப்பா, எதுக்கு இந்த போர்டு, இதுதாங்க சத்யசாய் ஆர்கனைசேஷன், கல்புரமான பசங்களா முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரசிக்கணும், இப்படி ரசிக்கணும். இப்படி வரப்போற 2 நாள் சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு ஆனந்தமா, all of us are happy, Swami is happy. Let us make Swami happy and merge in the ocean, Swami's ocean. Once again, இது என்னோட கடமை. இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி சொல்கிறேன், மனமார்ந்த நன்றி. சுவாமிக்கும் சரி, ஓகே. சார், நீங்கள் சொன்னீங்களே சார், நம்ம ரொம்ப ஹோப் பண்ணால் நம்ம புல்லாக ஆகிடக்கூடாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். நான் கூட இந்த மைக்கை கவனிச்சதுல ஒரு கொஸ்டினை கவனிக்கலப்பா. திரும்பி அந்த கேள்வியோட. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க உன் தமிழ் மிக வேகமாக செல்வதால் சற்று நிறுத்தி. நீங்க சொன்னீங்க நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சா நம்மளும் புல்ல ஆகிடக்கூடாது. நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார். சூப்பர், அருமை. இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு கேதரிங்ல ஏதோ ஒரு சின்ன பையன் நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னு சாமி எனக்கு ஒரு பாடத்தை காட்டுறாருப்பா. அங்க ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருக்கான்னு நினைச்சிடாத கிருஷ்ணமூர்த்தி, அது உள்ளேந்து இவ்வளோ கவனமா நான் கவனிச்சிருக்கேன். இதுதாங்க சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். எவ்வளவு நல்லா கவனிச்சிருக்கேன். புல்லுன்றது தப்பு கிடையாது, ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுங்க. சாமி எடுத்து தர்ற ஒரு லைன், நான் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், நான் புல்லானாலும் திருச்செந்தூரில் புல்லாவேன். திருச்செந்தூர்ல வேற ஏதோ ரூட்ல பாடி இருக்காரு, எனக்கு அது கரெக்டா அந்த ஊர் தெரியல, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். பழமுதிர்ச்சாலை, தேங்க்யூ, அதான் பண்ண நினைச்சேன். என்னை காப்பாத்துறதுக்கே பிறந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. எனிவே, ஐ லவ் யூ செப்பரேட். ஓகே, இங்க வர சப்ஜெக்ட் புல்லு தப்பு இல்லை, அந்த புல்லு எங்க வளருதுன்னு தான் தப்பு. வீட்டு வாசல்ல லான் வச்சு புல்லுக்குன்னே ஒரு இடம் போட்டு அங்க புல்லு வளர்க்குறாங்கன்னா அந்த லான்ல புல்லு வளரணும். ஆனால் அரிசி விளையணும்னு சொல்லிட்டு பயிர் விளைக்க வைக்கிறாங்க இல்லையா, அப்ப அந்த பயிர் விளைய வைக்கிற இடத்துல புல்லு விளைஞ்சா ஒன்னும் ஆகாது. பயிருக்கு விடுற தண்ணியெல்லாம் அந்த புல்லு முடிச்சுட்டு, அப்போ அந்த அரிசி கம்மியா வரையும். அரிசி செடி கம்மியா வளர்ந்ததுன்னா அதுல நெல்மணிகள் கம்மியாகும். ஆகா, அது ஔவையார் சொல்லியிருக்காரு.
எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ராஜாவுக்கு எல்லாரும் பர்த்டே, எல்லாரும் நான் உங்க பாயிண்ட தான் சொல்ல போறேன். இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த பாயிண்ட் சொல்லி, ராஜா பர்த்டேல எல்லாரும் போறாங்க, ராஜாவை புகழ்ந்து பாடுறாங்க, பெரிய பெரிய போயிட்ரி எல்லாம் எழுதுறாங்க, ராஜா எல்லாருக்கும் 1000 பொற்காசு கொடுக்குறாங்க. ஔவையார் போறாங்க, வரப்பு உயர சொன்னாங்க. ஆஹா, வெரி குட், வாழ்த்துட்டீங்க ஔவையார், உங்களுக்கு ஒரு 1000 பொற்காசு கொடுத்தாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டார், ராஜா, ஐ ஹேவ் a doubt, I want to ask a question. சொல்லுங்க தம்பி, எல்லாரும் இவ்வளவு பாட்டு எழுதணும், அந்த பாட்டுக்கெல்லாம் 1000 பொற்காசு கொடுத்தீங்க, ஓகே. இந்த வயசான பாட்டி வந்து சும்மா வரப்புயரன்றாங்க, அந்த வரப்புயருக்கு போய் நீங்க 1000 பொற்காசு கொடுக்குறீங்களே, நியாயமா கேட்டார். இப்போ எல்லா சபையில எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ அதுக்கு அந்த ராஜா பதில் சொல்றாரு, வரப்புயர, வரப்புன்னா என்னன்னா, இந்த வயல்ல இந்த அரிசி எல்லாம் விளைய வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஓரமா பண்டுன்னு பண்ணுவாங்க, அந்த மண்ணை போட்டு ஒரு ஹைட் எழுப்பிடுவாங்க தம்பி. அப்போ தண்ணி உள்ள ஊத்துனா அந்த மண்ணோட ஹைட்டுக்கு தண்ணி, அவ்வளோ ஹைட்டு தண்ணி ரொம்ப. நீங்க பெரிய ஹைட்டுக்கு நீங்க வரப்புன்னு பண்ணீங்கன்னா நிறைய தண்ணி நிற்கும். நிறைய தண்ணி நின்னால் வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர மணி உயரும். நெல்னா நெல் செடி, மணின்றது அந்த நெல், அது அரிசி. மணி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அப்படின்னா நாடே நல்லா இருக்கும், ராஜா நல்லா இருப்பாங்க. இவ்வளோ விஷயம் அதுல இருக்குன்னு ராஜா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் தமிழ் லிட்டரேச்சர் போயிட்ரியில எதுக்கு நமக்கு கத்து தராங்கன்னா, ஔவையார் மட்டும் அவ்வளவு அறிவாளி இல்ல, ராஜாவும் அவ்வளவு அறிவாளியா இருந்தாரு. திடீர்னு ஔவையார் போயிட்டு வரப்போயிறேன்னு, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டெல்லிங் ஔவையார்னு சொன்னா ராஜாக்கு அவ்வளவு அறிவு இல்லைன்னு ஆயிடும். அந்த ராஜாவும் அவ்வளவு படிச்சிருந்தார். அந்த மாதிரி நம்மளோட சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல சுவாமி வரப்போயிற ஃபோக்கஸ் பண்ணாரு. அப்படின்னா நமக்கு என்னன்னா பால விகாஸ், பால விகாஸ் நம்ம நீர் மாதிரி, வரப்பு உயர நீர் உயரும். பால விகாஸ் உயர்ந்தால், பால விகாஸ்ல நிறைய குழந்தைங்க வந்து சேர 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 யங் அடல்ட்ஸும் யூத் விங்கும் தானா சேரும். அதுல கொஞ்சம் பசங்களுக்கு பஜன் பிடிக்கும், கொஞ்சம் பசங்களுக்கு டோலக் பிடிக்கும், கொஞ்சம் பசங்களுக்கு லேப்டாப் பிடிக்கும், கொஞ்சம் பசங்களுக்கு பிபிடி பிடிக்கும், கொஞ்சம் பசங்களுக்கு இந்த காம்பேரிங் பிடிக்கும், கொஞ்சம் பசங்களுக்கு கேள்வி கேட்க பிடிக்கும், கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் பசங்க ஸ்பீச்ல பேசுவாங்க, சில பசங்க எழுதுவாங்க, பாட்டு பாடுவாங்க, சில பேர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்டேஜ் பண்ணுவாங்க, சில பேர் சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, சில பேர் பிளட் டொனேஷன் பண்ணுவாங்க. இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இன்னும் மேல மேல மேல. அதெல்லாம் வேணும்னா எக்கச்சக்கமான சாமி பால விகாஸ் குருஸ் மேலையும் பால விகாஸ் குழந்தைங்க மேலையும் தனிப்பட்ட பாசத்தையும் அன்பையும் வச்ச காரணம் ஃபியூச்சர். இன்னைக்கு எனக்கு 60 வயசு ஆகுது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கெல்லாம் போறேனோ என்னோட பேஷன் ஸ்ரீலங்கா, எனி கண்ட்ரி ஆர் ஆப்பிரிக்கா ஆர் எனிவேர், மை பிரேயர் இஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பால விகாஸ் குழந்தைங்க நம்ம சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல சேர்க்க முடியும். அதுக்கு பெரியவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்ன பேச முடியும், எப்படி இருக்கிறத நம்ம நல்ல பசங்களை தக்க வைக்கிறது. நாங்க இருந்த போது பால விகாஸ்ல இருந்த குழந்தைங்களுக்கும் இப்ப இருக்கிற பால விகாஸ் குழந்தைங்களுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல மிகப்பெரிய அட்ராக்ஷன் சுவாமி மெட்ராஸ்க்கு ஜனவரியில வராரு, பால விகாஸ் பசங்களுக்கு எல்லாம் பாத நமஸ்காரம் கிடைக்கும், பால விகாஸ் பசங்க எல்லாம் சாமி முன்னாடி டிராமா போடலாம், அப்படி பலவிதமான அட்ராக்ஷன்ஸ் சுவாமி இருந்தது. பிளஸ் அந்த காலத்துல எங்களுடைய சீனியர்ஸ் எங்களை அணுகுமுறை, அவங்க சொல்ற விதம் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஹார்ஷ் மாதிரி இருந்தாலும் சிலது ஸ்டர்னா இருக்கு. நோ, யூ ஷுட் நாட் டூ திஸ், சுவாமி டசன்ட் லைக் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிற பக்குவமும் பால விகாஸ் பசங்களுக்கு இருந்தது, அதை சொல்ற பக்குவமும் சீனியர்ஸ்க்கு இருந்தது. அது அந்த காலம். இப்போ இருக்கிற சீனியர்ஸ்க்கு தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கொஞ்சம் வேப்பல் அடிக்க வேண்டியதா இருக்கு. கண்ணா, நீ பேசுற விதத்துல பேசுறது தப்பு இல்ல, பேசுற விதம் தப்பு இருக்கு கண்ணா, யோசி. நீ என்ன நம்பணும்னு இல்ல, என்ன மதிக்கணும்னு இல்ல, நான் சொல்றது உன் மனசாட்சிக்கிட்டு சொல்றேன். தயவு செஞ்சு யோசிச்சு பாரு, நீ பண்றது கரெக்டா இல்லையா. ஆடிடாதப்பா, ஆட்டம் போட்டா ஆடாத ஆட்டம் எல்லாம் போனவங்க மண்ணுக்குள்ள, தங்க பசுமம் தின்னவனும் மண்ணுக்குள்ள, கட்டி பிடிச்சவனும் தின்னது மண்ணுக்குள்ள பாடுறதெல்லாம் உனக்கு எனக்கும் தான்ப்பா. நம்ம பாடுற பாட்டும் ஆடுற ஆட்டமும் படிப்பினை தந்தாகணும். இந்த பாட்டெல்லாம் தத்துவ பாடல்கள். அந்த பயிறு, அந்த புல்லு எப்படி இந்த சாமி வளர வைக்கும் சாய் அன்பர்கள் நடுவுல
சாய் அன்பர்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்க வேண்டியதை தப்பா ஒருத்தருக்கு சான்ஸ் சாமி கொடுக்கிறாரு. மீன்ஸ் இங்க இருக்கிற எல்லாருமே சாமி ஸ்டூடெண்ட் தான். நானும் சாமி ஸ்டூடெண்ட், நீங்க எல்லாரும் சாமி ஸ்டூடெண்ட் பிரதர், இன்க்ளூடிங் எவ்ரிஒன். நம்புங்க. அதுல ரெண்டு விதம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம். ஒன்னு காலேஜ்ல போய் டைரக்டா சுவாமி காலேஜ்ல படிச்சு வந்த டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொன்னு டைரக்ட் காலேஜ் இல்ல, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒரு மெத்தட் இருக்கு. நேற்றுக்கு தான் அப்படி மலேசியால இருக்கான்னு நான் சபித்தன் நான் கேட்டேன். அப்படி இருக்குன்னு சொன்னேன். தட் இஸ் பீப்புள் ஸ்டடி த்ரூ கரஸ்பாண்டன்ஸ். பீப்புள் நீட் நாட் கோ டு ஓகே ஒரு காலேஜுக்கு போக வேணாம், ஒரு வேற ஏதாவது கம்பெனில வேலை பண்ணிட்டே படிக்கலாம். அந்த மாதிரி நீங்க மலேசியாலையோ சிங்கப்பூர்லயோ இலங்கையிலயோ எங்க வேணா இருக்கலாம். சாமி காலேஜ்ல சேரல ஸ்டூடெண்டா. ஆனா சாமி எப்போ ஒருத்தரை SSSIO-க்குள்ள எடுத்துட்டாரோ அவரோட ஆசீர்வாதத்துல ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவார். எல்லாருக்கும் ட்ரைனிங். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துட்டாரு. அந்த வழிகாட்டுதல் படி ஃபாலோ பண்ணா அப்பப்போ எல்லாருக்கும் டெஸ்ட் வருது. தம்பி சாமி ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டெஸ்ட். எனக்கு என்ன டெஸ்ட் வச்சாரு, அந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆனேனா இல்லையான்றத நாளைக்கு நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அதுல சில பேர் பாஸ் ஆகிறோம், சில பேர் பாஸ் ஆகும். இங்க இருக்கிறதுல யாரெல்லாம் பயரு எதெல்லாம் புல்லு அப்படின்னு மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு யாருக்கும் தகுதியே கிடையாதுப்பா. நோபடி இஸ் a thermometer for other person. 5 minutes more than you. நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண இங்க வரல. நம்ம வந்திருக்கிறது நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம இங்க புல் ஆயிடணும்னா சாமி வைக்கிற டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா புல் ஆயிடும். அவர் வைக்கிற டெஸ்ட்ல எப்படி நம்ம பாஸ் ஆகுது, என்ன மாதிரி டெஸ்ட் வைக்கிறாரு, இதெல்லாம் நம்ம வரப்போற 2 நாள்ல பேசுவோம். கேட்டது புல்லுனா சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துட்டா சுவாமி நம்மளை எல்லாம் ஒரு பயிரா வளர்க்கிறேன். அந்த பயிர்லேருந்து நாளைக்கு இதுலேருந்து நெல்மணி வந்து நிறைய பேருக்கு உலகம் ஃபுல்லா இந்த நெல்மணி போய் மக்களுக்கு எல்லாம் உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தெய்வ பிரீதி, பாப பிரீதி, சங்க நீதி நடக்கணும்னு பார்க்குறோம். அதுக்கு நம்மளே தயார் பண்ணிக்கிட்டா நம்ம பயிர். நம்ம அதை தயார் பண்ணிக்காம நம்ம தப்பா இருக்கோம்னா நம்ம இதுதான் தப்பு. ஓகே, 5 minutes முடிச்சாச்சு. ஜெய் சாய்ராம். நீங்க கேள்வி நாளைக்கு பேசுறீங்க. அடுத்த கேள்வியெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லைன்னா நான் தனியாகவும் இருக்கு. ஓகே சாய்ராம். தேங்க்யூ. One, two, three. என்ன சொல்ல மண்ணு வாழோ மற்றவங்க கண்ணு வாழோ அந்த கதை இப்ப உள்ள சந்ததிங்க கேட்க வேணும். நம்ம உயிருக்கு மேலே மானம் அறியாதே, மானம் இழந்தாலே வாழ தெரியாதே. பெருசெல்லாம் சொன்னாங்க, சொன்னபடி நின்னாங்க. குணத்தால் மனத்தால் கலைமானாங்க. போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு தசாண்ட மன்னரை வந்தார் முக்குலத்தை சேர்ந்த தேவர் மகன்தார். போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. சாய்ராம், அற்புதமான சத்சங்கத்தை வழங்கிய பிரதர் கிருஷ்ணமூர்த்தி வெங்கட்ராமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சரி சாமி, ஆட்கள் நிறைய விஷயம் சொன்னாங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய இது அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. சும்மா உனக்கு என்ன புரிஞ்சு சொல்லி பார்ப்போம். என்னென்ன சொன்னாங்க?
அவர் நிறையவே சொன்னாருங்க. ஆனா அதுல ஒன்று மட்டும் என் ஹார்ட் டச் பண்ணிடுச்சுங்க. அது என்னன்னு சொல்லட்டுமா? அவர் சொன்னார்ல, குளுவன் ஹாலில் போயிருக்கப்போ அவர் மிருக்கு ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து அந்த மெகசின் எடுத்துட்டு போய் சுவாமிகிட்ட காட்டணும்னு சொல்லியிருந்தார்ல. ஸோ அப்போ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா சுவாமி நினைச்சாரு அந்த மெகசின் இவர் கைக்கு போகக்கூடாது, அவருக்கு கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் கைக்கு தான் போகணும்னு சுவாமி முடிவு பண்ணியிருக்காருல்ல. அதுதான் இதுக்கு என்ன தெரியுதுன்னா, சுவாமி எப்பவுமே ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிடுவாரு. இவருக்கு இதுதான் போய் சேரணும், இவங்களுக்கு இவங்க தானே சுவாமியே யோசிக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது, எல்லாம் சுவாமி எடுக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த சுவாமி கூட அவர் பேசும்போது, நான் கடல் நீ நதி, நீ ஏன் வந்து என்கிட்ட சேருவ, அதாவது நானா உன் மூலியமா என்கிட்ட வர வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க அவர் சொன்னது. சரி, ஷாமுக்கு பிடிச்சதை வந்து கேட்டுட்டோம். இந்த ஸ்பீச்சில் வந்துட்டு எது வந்துட்டு இந்த ஸ்பீச் மட்டும் இல்லை, இந்த சாதனா கேம்போட ஃபர்ஸ்ட் டே, இந்த ஃபர்ஸ்ட் டேல வந்துட்டு என்ன கற்றுக்கிட்டோம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு வந்துட்டு நான் வந்துட்டு ஜென்ஸ்லேருந்து ஒரு ஆளும் லேடிஸ்லேருந்து ஒரு